இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகள் என்ன? நான் உங்கள்கிட்டயே கேட்குறேனே, இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறோம். இந்துக்கள் வந்திருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறோம், முஸ்லீம்கள் வந்திருக்கிறோம். எங்களை எந்த டீம்லையும் சேர்த்துக்காதீங்கப்பா என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரையும் படைச்சது வேற வேற கடவுளா ஒரே கடவுளான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? யாராவது சொல்றீங்களா? ஒரே கடவுளா வேற வேற கடவுளா? ஒரே கடவுள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ரெண்டாவது இன்னொரு விஷயம், அந்த ஒரே கடவுளை தான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த கருத்தில் ஏதாச்சும் தவறு இருக்கா? நம்மளை படைச்சது ஒரே ஒருத்தன் தான், அவனை தாங்க வணங்கணும் அப்படின்னு சொன்னா அதுல ஏதாச்சும் யாருக்காச்சும் தவறு தெரியுதா? இல்லை. அப்போ படைத்தவனை வணங்குவது தான் சரியான பொருத்தமானது. இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்லுது? எல்லோருக்கும் ஒரே கடவுள். அப்போ எல்லாரும் என்ன செய்யுங்க? அந்த படைச்சவனையே வணங்குங்க, வழிபடுங்க அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய கோட்பாடு. அந்த இறைவனை தான் அல்லாஹ் என்ற பெயர் குறிப்பிடுது. மற்றபடி முஸ்லீம்களுடைய ஒரு தனி கடவுள் கிடையாது.